உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். இந்தியா கூட்டணியில் இணைய விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு தாவேகா செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்துத்துவ சக்திகளை அழிய வேண்டும் என்று நினைத்தால் இந்தியா கூட்டணிக்கு தான் தாவேகா தலைவர் விஜய் வர வேண்டும் என்று செல்வ பெருந்தகை அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? முதல்ல இந்தியா கூட்டணி எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறதே நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் யார், தலைவர் யார், இந்தியா கூட்டணியோட நோக்கம் என்னங்கிறதெல்லாம் இப்ப வட இந்தியால தாக்கரே பேசுறாரு, அங்க உமர் அப்துல்லா பேசுறாரு. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு என்னங்கிறதே பெரிய கேள்விக்குரிய ஒரு பக்கம் இருக்கு. இப்போ தமிழகம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல உங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் ஆனா இந்தியா கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான். இந்திய தேசத்தில் இருக்கும் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கும் சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒத்த கருத்துடைய அதே நிறைய முரண்பாடுகளோட தான் இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இப்ப தமிழகத்துல பார்த்தோம்னா இவங்க இன்டாக்டா இருந்தாலும் நம்ம ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஒன்று, நம்மளுடைய கொள்கை எதிரியாக பாஜகவும் நம்முடைய அரசியல் எதிரியாக திமுகவும் இருக்கும் சொல்றோம். இப்ப இந்த இந்தியா கூட்டணியில இன்னும் சொல்லப்போனா இந்த தமிழகத்தில் தலைமை தாங்கும் கட்சியாக திமுக இருக்கிறது. அப்ப அரசியல் எதிரியான திமுக இருக்கின்ற ஒரு கூட்டணியில் நாம் எப்படி அங்கம் வகிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அடிப்படையிலேயே இந்த அழைப்பு என்பதே ஒரு முரணான அழைப்பாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்னொன்று, இந்தியா கூட்டணிக்கான தேவைன்னு இவங்க நினைக்கிறது மறுபடியும் இப்ப 2026 சொல்றாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக, அப்ப திமுக இந்த இந்தியா கூட்டணியில் இருப்பாங்களா இல்ல அவங்க வெளியே போறாங்களா அப்படிங்கறத செல்வ பெருந்தகை அவர்கள் உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்திய பிறகு நம்ம அது குறித்து யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 2029க்காக இப்ப நாங்க அழைப்பு கொடுக்கிறோம்னு சொன்னா முதல் 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதில் எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக நாங்கள் வீழ்த்த வேண்டும். அதற்கு பிறகு அது குறித்து யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.